ஹே ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். ஆக்சுவலாக இத்தனை வருஷமாக நான் வந்து ரூமில் இல்லை கடையில் நோம்பு திறந்தேன். ஃபஸ்ட்டு டைமாக வெளியே, அதாவது கைத்தானுக்கு வந்திருக்கேன் நோம்பு திறக்கிறதுக்கு. ஸோ இந்த இடம் தான் அது. நாங்கள் வந்தது செம்ம லேட்டு, சரியான க்ரௌடு. ஏன்னா தனியாக போன இடம் கிடைக்காதா? உட்கார ஈஸியாக இருக்கும். இல்லை சரிங்களா, 4 பேர் 5 பேர் போடணும்ல. ஒரு வழியா அவ்வளோ கூட்டத்தில் எல்லாம் முடிச்சு உட்காந்து எதிர்க்கு கூட்டம். ஆக்சுவலாக இப்போ வந்து இது எங்கே இருக்குது அப்படின்னா கைத்தானில் ஒரு தமிழ் பள்ளி. இங்கே தான் வந்திருக்கோம். நான் ஃபஸ்ட்டு டைமாக வெளியே வந்து நோம்பு திறக்கிறேன். எங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கிறது வந்து கஞ்சி பேரிச்சம்பழம். இது இல்லாமல் சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் அரேஞ்ச் ஆகி. இது ஆக்சுவலாக எல்லாரும் நாங்கள் வந்த டைம் லேட்டுங்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக நோம்பு திறந்தாச்சு. அதுவும் கைத்தானில் ஃபஸ்ட்டு டைமாக நான் வந்து ஒரு என்னோட ஏரியாவிலேருந்து வெளியே வந்து நோம்பு திறக்க வந்திருக்கேன். நான் நேற்று ஒரு வீடியோ போட்டால் நிறைய பேர் இந்த பள்ளியை வந்து சொன்னாங்க. இது ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னா கைத்தானில் கேட்டிக் பள்ளிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஒரு தமிழ் பள்ளி. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தமிழால் தான். ஸோ இங்கே நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்திருந்தாங்க, எல்லாருமே பார்த்தோம். இங்கே வந்து நோம்பு திறக்கிறதுக்கு நாங்கள் லேட்டு வந்தது, அதனால் எங்களுக்கு வந்து நோம்பு கஞ்சி மட்டும்தான் கிடச்சிச்சு. அப்புறமா சாப்பாடு வச்சுருந்தாங்க, அந்த சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கல. ஸோ பரவாயில்ல, அதுக்கு அந்த டைமில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு டக்குன்னு ப்ரெட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. செம்ம க்ரௌடு, ஃபுல்லாக தமிழ் பீப்புள்ஸ் தான். எனக்கு டக்குனே நம்ம ஊர் பக்கம் போன மாதிரியான ஒரு ஃபீல். அவ்வளோ ஆள், எல்லாமே நம்ம தமிழ் ஆள் நிறைய பேர். நம்ம கார் வந்துட்டு கிளம்ப வேண்டியதான். 3 hours later. சூப்பராக நோன்பு திறந்துட்டு ஆக்சுவலாக நான் ரூமுக்கே வந்துட்டேன். என்னால் அந்த இடத்துலையுமே அதிகமாக வீடியோ எடுக்க முடியல, வரும்போது ட்ராவல்லையுமே வீடியோ எடுக்கவே முடியல. ஏன் அப்படின்னா வந்தவங்க கூட பேசிக்கிட்டு அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறது. ஏன்னா இது எப்போதுமே கிடைக்காது, எல்லாருக்கூடையும் போகிறது அப்படிங்கிறது எப்பயாச்சும் தான் கிடைக்கும். அந்த கேட்டிக் பள்ளி அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு டைம் வெளியே போயிருக்கேன். இந்த மாதிரி தமிழ் பள்ளி நிறையா இருக்குது போல் குவைத்தில். பட் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் டைம் போனது அப்படின்னா இந்த பள்ளி தான். நோன்பு திறக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அந்த இடத்துக்கு நான் போன உடனே நம்ம ஊருக்கு நான் வந்த மாதிரியான எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் அந்த பள்ளிக்கு போய் நோன்பு திறந்தீங்கன்னாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வீடியோஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அங்கே போங்கன்ட்டு. ஸோ எனக்கு எதிர்ச்சியாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. என் ரூமில் உள்ள எல்லோரும் கூப்பிட்டாங்க, சரி போவோன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். அந்த இடத்துக்கு நான் போனதில் வந்து அங்கே எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நிறைய பேர் வாலண்டியராக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளேட்டு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த இடத்த அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் எந்த ஒரு இதையும் எதிர்பார்க்காம ஸோ அவங்க வேலையை விட்டுட்டும் வராங்க சில பேர். நான் அவங்கள்ட்டலாம் பேசணும்னு நினச்சேன், பட் ஆனால் எனக்கு பேச முடியல. திரும்பி நான் வந்து சமைச்சிட்டு இந்த மாதிரி வேலைலாம் இருக்கிறனால என்னால் டைம் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு தடவை நான் போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அங்கே இருக்கிறவங்க நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எப்படி இருக்குது அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் செலவு என்ன ஏதுங்கிறது ஏதாச்சும் டீட்டெயில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, அங்கே கிடைக்கிற சாப்பாடு வந்து யாரோ ஒரு கொய்த்தி கொடுக்குறாங்க, அண்ட் தென் கஞ்சி கொடுக்குறாங்க நோன்பு திறக்கிறதுக்கு. அது வந்து இவங்க எல்லாருமே காசு அரேஞ்ச் பண்ணுறது, நிறைய பேர் டொனேட் கொடுக்குறது, இந்த மாதிரி கொடுக்குறத வச்சு அவங்க 30 நாளும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. செம க்ரௌடு, வேறு லெவல் க்ரௌடு. எனக்கு கிட்ட தான் சொன்னேன், டக்குன்னு ஊருக்கே போன மாதிரியான ஒரு ஃபீல் அந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் அப்படின்னு கேட்டால் இல்லை, அங்கே இன்னொன்று ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க, அங்கே நோன்பு திறக்கிற போகிற நீங்கள் அதையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கொய்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோரும் ஒரு இடத்துல சேர்ந்து நம்ம ஊரில் மாதிரி நோன்பு திறக்கிறது கிடையாது. அது ஆக்சுவலாக கொய்த்தீஸ் எல்லாருமே ஒரு இடத்துல நோன்பு திறப்பாங்க. நம்ம வந்து நம்ம ரூமில் இல்லை ஒரு கடையில் ஒரு இடத்துல இந்த மாதிரி தான் திறக்க முடியும். ஒரு பள்ளியில் இவ்வளோ பேர் வந்து திறக்கிறது, அலோவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை பண்ணியிருக்காங்க பொழுது அதை ஃபாலோ பண்ணலை அப்படி சொல்லிவிட்டு அங்கே உள்ள ஒருத்தவங்க அங்கே இன்ஃபார்ம் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிறைய அந்த டீ குடிக்கிற கிளாஸு, அப்புறம் கஞ்சி குடிக்கிற கப்பு, இதெல்லாம் வந்து அங்கங்கே போட்டு போயிடுறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இதை வந்து பார்த்தாங்க அப்படின்னா நோன்பு திறக்கிற அலோவ் பண்ணுறதையுமே கேன்சல் பண்ணிடுவாங்க, நமக்கு தான் இது ஆபத்து அப்படின்னாங்க. ஸோ அங்கே நோன்பு திறக்கிற போகிற நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலுமே ஸோ இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நான் எனக்கு பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆச்சு. அதனால் என்னால் வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா அங்கே நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. எல்லாருமே அந்த டைம் நோன்பு திறக்கிற டைமில் வீடியோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம கேட்குற துவா வந்து நமக்கு பழிக்குங்கிறனால நான் வந்து அந்த இடத்துல வீடியோ எடுக்கல அவ்வளோவா. ஸோ இவ்வளோ க்ரௌடு அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் அந்த பள்ளிக்கு போயிருக்கீங்க, நான் இன்னொன்று ஒரு நாள்
போயிட்டு சூப்பராக ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்காக போடுறேன். வேறு எங்கெல்லாம் தமிழ் பள்ளியில் நோன்பு கஞ்சி கிடைக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் ரூமுக்கு வந்து வீடியோ முடிக்கிறேன் பாருங்கள், இந்த நிலமையில் நான் இருக்கேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் போய் சமைக்க போகிறேன். சமைக்கிற வீடியோ நெக்ஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை பை, see you.